ஐகோர்ட் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பதவி நீக்க தீர்மானம் ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது என சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஐகோர்ட் முன்னாள் நீதிபதிகள் 56 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். ஐகோர்ட் மதுரை கிளை நீதிபதி ஜி.வா. சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை பார்லிமெண்டில் கொண்டுவர வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த 107 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதிகள் ஆதர்ஷ் கோயல், ஹேமந்த் குப்தா, சென்னை ஐகோர்ட் முன்னாள் நீதிபதிகள் சுப்பிரமணியன், சிவஞானம், சுதந்திரம் உள்ளிட்ட 56 எம்பிக்கள் கையெழுத்திட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவின் சித்தாந்த மற்றும் அரசியல் எதிர்பார்ப்புகளுடன் ஒத்துப்போகாத நீதிபதிகளை வசைபாடுவதற்கான வெட்கக்கேடான முயற்சி. இது போன்ற முயற்சிகள் தொடர அனுமதிக்கப்பட்டால் அது நமது ஜனநாயகத்தின் வேர்களையும் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் வெட்டிவிடும். எம்பிக்கள் குறிப்பிடப்பட்ட காரணங்கள் மேலோட்டமாக எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் பதவி நீக்கம் போன்ற ஆரிய, விதிவிலக்கான மற்றும் தீவிரமான அரசியலமைப்பு நடவடிக்கையை எடுப்பதற்கு நியாயப்படுத்த அவை முற்றிலும் போதுமானவை அல்ல. அவசர நிலையின் போதும் கூட அப்போதைய அரசு எல்லையை மீற மறுத்த நீதிபதிகளை தண்டிக்க பல்வேறு வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டது என்பதை நினைவில் கொள்ளலாம். பதவி நீக்க நெறிமுறையின் நோக்கமே நீதித்துறையின் நேர்மையை நிலைநிறுத்துவதே தவிர பழிவாங்கும் கருவியாக மாற்றுவது அல்ல. நீதிபதிகளை தங்களது அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க வேண்டும் என கட்டாயப்படுத்தும் வழிமுறையாக பதவி நீக்கம் என்ற அச்சுறுத்தலை பயன்படுத்துவது அரசியலமைப்பு பாதுகாப்பையே மிரட்டும் கருவியாக மாற்றுவதாகும். அத்தகைய அணுகுமுறை ஜனநாயகத்துக்கும் அரசியலமைப்புக்கும் விரோதமானது. இவ்வாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. கையெழுத்து போட்ட நீதிபதிகள் யார் யார்? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆதர்ஷ் கோயல், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஹேமந்த் குப்தா, ராஜஸ்தான் ஐகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி அனில் தியோசிங், பாட்னா ஐகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி நரசிம்ம ரெட்டி, பாட்னா ஐகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி பஜந்த்ரி, கர்நாடகா ஐகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி கமல் முகர்ஜி, சிக்கிம் ஐகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி பெர்மோத் ஏ காஹ்லி, குஜராத் ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி பெர்மோத் கோஹ்லி, மபி மற்றும் ராஜஸ்தான் ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி விஷ்ணு இஸ்கோப்ஜே, மும்பை ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி அம்பாதாஸ் ஜோஷி, சென்னை ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி சுப்பிரமணியன், சென்னை ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி சிவஞானம், சென்னை ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி சுதந்திரம், தில்லி ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி